திசச்சானவலோகயன். நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை போன்ற நமக்கு அனைத்து துக்கத்திற்கும் அனைத்து காலத்திற்கும் உரிய தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். முதல்ல எடுத்தோடனே அர்ஜுனன் தேரோட்டியாக வந்த பகவானை குருவாக ஏற்றுக்கொள்கின்றான். என்னுடைய பிரச்சனைக்கு என்னால் தீர்வு காண முடியலை, எனக்கு மேலானதை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவன் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இணங்க பகவான் ஆத்ம தத்துவத்தை முதல்ல எடுத்தோடனே உபதேசம் பண்ணுறார். ஆத்மாவுடைய லட்சணத்தை சொல்கிறார். ஆத்மா நித்தியக, அது என்றும் அழியாததாக இருக்கின்றது. ஆத்மா ஏகக, அது இரண்டற்றதாக இருக்கின்றது. அது மாற்றமற்றதாக இருக்கின்றது அப்படின்னு ஆத்மாவுடைய லட்சணத்தை எல்லாம் சொல்லி, இந்த ஆத்மாவின் கோணத்தில் ஒரு நாளும் நமக்கு துன்பம் என்பதே இல்லை அப்படிங்கிறத ஆத்ம ஞானத்தை முதல்ல உபதேசம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானத்தை புரிவதற்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை பற்றி விளக்கமாக சொன்னார். நமக்கு மோட்சம் என்பது ஞானத்தினால்தான். ஆனால் அந்த ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு சில பக்குவங்கள் தேவை. மனப்பக்குவத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு. பக்குவம் இல்லாமல் உனக்கு ஞானம் சித்திக்காது. அதனால் நீ இந்த யுத்தத்தில் உன்னை நீ கண்டிப்பாக ஈடுபடுத்தி நிஷ்காமமாக பலனில் பற்றில்லாமல் இந்த யுத்தத்தில் நீ பங்கெடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்கிறார். சூழ்நிலைகளை இருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிச்சு போகணும்னு நினைக்க முடியாது. அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி அதன் மூலமாக நாம் நமக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டு ஞான யோகத்துக்கு வரணும்னு சொல்கிறார். இப்போ 2 சாதனைகள் இருக்குது, 2 வாழ்க்கை முறைகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். 2 சாதனைகள் என்னென்ன நமக்கு ஞானத்துக்கு? முதல்ல கர்மயோகம். அந்த கர்மயோகத்தின் மூலமாக நமக்கு ஞான யோகத்துக்கு போயிருக்கின்ற தகுதி வருகின்றது. இதில் நமக்கு சாய்ஸே கிடையாது. எல்லாரும் கண்டிப்பாக கர்மயோகம் பண்ணித்தான் ஆகணும். கர்மயோகம் அப்படின்னா என்ன? கர்மம் யோகம் 2 பார்த்தோம் நம்ம. கர்மம்னா ப்ராப்பர் ஆக்ஷன், யோகம்னா ப்ராப்பர் ஆட்டிடியூட். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னோம். ப்ராப்பர் ஆக்ஷன், ப்ராப்பர் ஆட்டிடியூட். நம்ம என்ன செய்யணுமோ செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் நஷ்டம், செய்யக்கூடாத செஞ்சாலும் நஷ்டம். இப்போ நமக்கு அது ப்ராப்பர் ஆக்ஷன், எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். யோகம்னா ப்ராப்பர் ஆட்டிடியூட், எந்த பாவனையோடு நம்ம செய்கிறோம். இப்போ நமக்கு ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு நீ காரியத்தை பண்ணும்போது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்யி, பலன் வரும்போது ஈஸ்வர பிரசாதமாக நீ எடுத்துக்கோ. அப்படி பண்ணும்போது என்னாகின்றது, நமக்கு பலனில் பற்றில்லாமல் என்ன பண்ணுறோம், நம்ம கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சர. எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கிறோம். நம்மளுடைய கவனம் எல்லாம் செயல்லையும் நம்மளுடைய முயற்சியிலையும் இருக்கின்றதை ஒழிய அதற்கு வருகின்ற என்ன வெற்றியோ தோல்வியோ அதில் நம்ம கவனத்தை வைக்க வேண்டாங்கிறாரு பகவான். நீ அதை செய்யும்போது இறைவனுக்காக செய்கிறேங்கிற பாவனையோடு நீ செய்யி, வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நீ அதை ஏற்றுக்கோ, ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள். உனக்கு வெற்றி வந்துச்சுன்னா துள்ளாத, தோல்வி வந்தால் துவண்டு போகாதங்கிற. ஏன்னா வெற்றி தோல்வி 2ம் மாறி மாறி பிறவி எடுத்து எல்லாருக்குமே வரும். வாழ்க்கையில் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே வெற்றி பெற்றவங்க எல்லாம் ஒரு காலத்தில் கீழேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கர்மயோகமாக உன்னுடைய வாழ்க்கை நீ அமைச்சு கொள்ளும்போது, ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட ஈஸ்வர பிரசாத புத்தியாக நீ எடுத்துக்கொள்ளும்போது உனக்கு ஒரு தேடுதல் உண்டாகின்றது. கர்மயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீதை கிளாஸ்க்கு வர்றதுக்கும் கர்மயோகம் பண்ணிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு முன்னாடி புரியாது நமக்கு. இப்போது ஒரு தேடுதலோடு நம்ம வரும்போது என்னாகின்றது, இது நமக்காகவே எழுதியிருக்கிற மாதிரி இருக்கேன்னு இருக்கும். இந்த புஸ்தகம் ஒவ்வொருத்தரும் அதை ஃபீல் பண்ண முடியும். அதான் நமக்கு மற்ற இதுக்கும் ஏன்னா நமக்கு பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று தான், இதுக்கு தீர்வு ஒன்று தான். அதனால தான் எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் பகவான் மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து, மனித குலத்துக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரே தீர்வை கொடுத்துருக்காரு. இந்த ஆத்ம ஞானம் மட்டும்தான் உனக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். 2 வாழ்க்கை முறை இருக்குதுன்னு பார்த்தோம். இல்லறம், துறவரம். அதில் உனக்கு சாய்ஸ் என்ன வேணாலும் வச்சுக்கோ. நீ இல்லறத்தில் வேணாலும் இருந்துக்கோ, துறவரத்தில் வேணாலும் இருந்துக்கோ. 2ல் இருக்கிறவங்களுக்குமே மோட்சம் உண்டு அப்படின்ட்டார்.
வீட்டை விட்டுட்டு போனால் தான் மோட்சங்கிறது கிடையாது. இருந்தே நீ உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு போவது பலருக்கு அதுதான் நல்லதுன்னர். ஏன்னா பக்குவம் இல்லாமல் விட்டுட்டு போனீன்னா உனக்கும் கஷ்டம், உனக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால் இல்லறத்தில் இருந்து முறையாக பக்குவப்படுத்தி உன்னுடைய கர்மத்தையே யோகமாக செஞ்சு நீ இந்த ஞானத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தியான யோகம் பார்த்துட்ருக்கோம். இந்த ஞானத்தை எப்படி நம்மளுடைய ஆழ் மனசில் பதிய வைக்கிறது புரியுது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் கேட்டதுக்கப்புறமே புரியுது. எல்லாம் ஆத்மான்னு சொல்கிறாங்க, இந்த உடம்புக்கு வேறானதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு துக்கம் போலையே அப்படிங்கிறோம். எல்லாம் புரிஞ்சாலும், புத்தியில் விஷயம் புரிஞ்சாலும் மனதில் அது பதியலை நமக்கு. இப்போ அதுக்காகத்தான் அந்த தியான யோகத்தை பற்றி பகவான் சொல்கிறார். 5வது அத்தியாயத்தில் முடிக்கும் போதே இந்த தியான யோகத்துக்கு முக உரையாக சில விஷயங்கள் சொன்னாருன்னு பார்த்தோம். அந்த பிராணன் எப்படி இருக்கணுங்கிறத 2-3 விஷயங்கள் சொன்னார். 5ல் கடைசியில் ஒரு 2 ஸ்லோகத்தில் நமக்கு சொன்னார். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சக்ஷுஷ்சை வாந்தரே புருவோ பிராணாபானோ சமோ கிருத்வா நாசாபியந்தர சாரினோ. எப்படி வெளி விஷயங்களையே வெளியவே விட்டுறணும் அப்படின்னு முதலே தியானத்துக்கு வர முன்னாடியே சொல்லிட்டாரு சில ரூல்ஸு. மற்ற விஷயங்களெல்லாம் உலக விஷயங்களை நீ யோசிக்கக்கூடாது. உன்னுடைய பிராணன் அமைதியாக இருக்கணும். நீ என்ன பண்ணணும், உன்னுடைய புருவ மத்தியை நீ பார்க்கக்கூடியவனாக இருக்கணும்னு சில விஷயங்கள் சொன்னார். இப்போ நம்ம அடுத்து தியான யோகத்தில் வரும்போது முதல்ல எடுத்தோடனே முதல் 2 ஸ்லோகத்தில் நமக்கு பகிரங்க சாதனம் சொன்னார். தியான சமயம் இருக்கிறதுக்கு நமக்கு கடைப்பிடிக்க வேண்டியதுக்கு பேர் அந்தரங்க சாதனம். தியானம் அல்லாத மற்ற சமயத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதுக்கு பேர் பகிரங்க சாதனம். ரொம்ப எப்போவுமே இருக்க வேண்டிய டைரக்டான ரூல்ஸ், அப்புறம் எப்போவும் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் மற்ற ஜென்ரல் ரூல்ஸும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல். 1/4 மணி நேரம் தியானம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 23.25 மணி நேரம் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா நீ 23.25 மணி நேரத்தில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை தான் இந்த தியானத்துக்கு ஆதாரமாக இருக்க போகுது. அப்போனுடைய வாழ்க்கையில் முதல்ல கர்மயோகம் கண்டிப்பாக தேவைன்னு கிருஷ்ணர் திரும்ப எதாவது சொல்ல போகிறாரு. அரைச்ச மாதிரி இருக்கும். ஒன்று ஆத்மா பற்றி பேசுவார், இல்லாட்டி கர்மயோகத்தை பற்றி பேசுவார், இல்லாட்டி புலனடக்கத்தை பேசுவார். இந்த 3 சுற்றி இதிலே தான் இருக்கும் நமக்கு பகவத்கீதையில் ஆழமாக பார்க்கும்போது. முதல்ல எடுத்தோடனே முதல் 2 ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை சொன்னார். கர்மயோகத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், உன்னுடைய சுய முயற்சியை சொன்னார். உனக்கு முயற்சி ரொம்ப உனக்கு நீயே பகைவன், உனக்கு நீயே நண்பன். கர்மயோகத்தை சொல்லும்போது கர்மத்திலேயே நீ உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடாதன்னு சொன்னார். இந்த பொறுப்புகளையே வச்சுக்கிட்டு என்ன பண்ணாத, உன்னுடைய வாழ்க்கையை லட்சியம் மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு. இப்போ தர்மங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் தர்ம அனுஷ்டானங்கள் முக்கியம். ஆனால் ஒரு சமயத்தில் உன்னுடைய லட்சியத்தை என்ன பண்ண, நீ சர்வ சங்கல்ப சந்நியாசின்னு ஒரு பதம் போட்ட. கர்மயோகத்திலேருந்து என்ன பண்ணணும், நீ ஞான யோகத்துக்கு வரணும். கர்மயோகத்திலேருந்து நான் ஞான யோகத்துக்கு வரலாமா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது உன்னுடைய மனசு அவரவருக்கு தான் தெரியும். நீ எப்போ உனக்கு விஷயங்களிலெல்லாம் நாட்டம் இல்லையோ, எப்போவுமே நமக்கு வாட் நெக்ஸ்ட்டுன்னு ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். அடுத்து என்ன பண்ணணும் நமக்கு ஒரு வச்சுருப்போம், நம்ம அஜெண்டா வச்சுருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. சர்வ சங்கல்ப சந்நியாசி, எனக்கு வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மோட்சந்தான் வேணும் அப்படின்னு எப்போ உனக்கு ஆர்வம் அதிகமாகின்றதோ, என்னுடைய வாழ்க்கை இதுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறேன். நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம நினைப்போம் அந்த பொறுப்புகளை பொறுப்பாக வச்சுக்கவும் தெரியணும், பொறுப்புகளை நமக்கு பொறுப்பாக என்ன பண்ணணும் நமக்கு விடவும் தெரியும். நமக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடவும் சொல்லலை பகவான். அந்த கர்மத்தை நீ பயன்படுத்திக்கோ, ஆனால் அதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கோ. நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிற? சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகா ரூடஸ்தது, அவன்தான் இந்த ஞான யோகத்துக்கு வருவதற்கு தகுதியானவனாக, அவனால் தான் தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த தியானத்தினால உனக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது 3 பலன் சொன்னார். நீ என்ன பண்ணுற, நீ சூழ்நிலைகளில் உனக்கு சமநிலை கிடைக்கும். சுகதுக்கத்தினால் என்ன பண்ண மாட்ட, பாதிக்கப்பட மாட்ட. சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மான அபமான யோகோ, மானமோ அவமானமோ என்ன பண்ணாது, உன்னை பாதிக்காது. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் நம்ம தர்மமாக இருக்கமான்னு தான் முக்கியம். சில நேரம் நம்ம தர்மமாக இருக்கும் போதுமே நம்மளால் அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரலாம்.
இந்த ஞானம் வரும்போது என்னாகும் அப்படின்னா, என்னுடைய தர்மமே எனக்கு, நான் தர்மமாக வாழ்ந்திருக்கேங்கிறதே எனக்கு மன நிறைவு கொடுக்கும். மானமோ அவமானமோ என்ன பண்ணது பாதிக்காது. அதனால் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றான். 2வது, அவன் பொருள்களில் சமநிலையில் இருக்கின்றான். 3வது, மனிதர்களில் சமநிலை. 9 விதமான மனிதர்கள் பார்த்தோம். நம்மளை சுற்றி இந்த மாதிரி 9 பலவிதமான மனிதர்களோடு என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம விவகாரம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மனிதர்களால் பாதிக்கப்படாத ஒரு மனநிலை, இது 3 நமக்கு கிடைக்க போகிற பிரயோஜனம். இப்போ இந்த தியானம் எதுக்காக பண்ண போகிறோம்? இந்த 3 பலன் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக கிடைக்கும். சுகதுக்கத்தினால் பாதிக்கப்பட மாட்டேன், மான அவமானத்தினால் பாதிக்கப்பட மாட்டேன், பொருள்களில் உள்ள ஏற்றத்தாழ்வினால் பாதிக்கப்பட மாட்டேன். எந்தவித மனிதர்களும் என்னை என்ன பண்ண முடியாது, துன்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்து கொண்டு வர்றாரு நமக்கு. தியான சமயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். 11ல் 6 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தேசம், நம்மளுடைய தியானம் உட்காரும் போது நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பியம், நம்முடைய இடம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு பாஹ்ய சுத்தம் ஆந்தர் சுத்தம் 2 சொன்னோம். அது நம்ம க்ளீனாக வச்சுருக்கிறது ஒன்று, அந்த இடத்துல அந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் உண்டாக்குறது, அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்குது. அதனால தான் நம்ம புண்ணிய க்ஷேத்திரங்களில் போய் தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே என்ன பண்ணுறோம், ஒரு விளக்கு பொருத்தி வச்சுக்கிறோம், மகான்களோட படங்கள் எல்லாம் வச்சுக்கிறோம். அதில் அவங்களாம் நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பாவனை பண்ணிக்கிறோம். படத்தை வச்சுருந்தாலும் அவங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பாவனை பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும், இந்த தியானத்துக்கு அனுகூலமாக இருக்கும். தேசம். 2வது காலம். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக. தேசம், காலம், ஆசனம், பிராணன், மன அமைதி, புத்தி, 6 விஷயங்கள் இதில் சொல்ல போகிறார். இப்போ முதல்ல தேசம் சொல்லிட்டாரு. காலத்தை பற்றி அவர் பெருசாக ஒன்றும் சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கலாம். காலம்ங்கிறது ஏர்லி மார்னிங் சொல்லலாம், நம்ம ஈவினிங் டைம் சொல்லலாம். அந்த சமயத்தில் இயற்கையிலேயே இந்த இயற்கை சூழ்நிலையே ஒரு அமைதி இருக்கும். அந்த சமயத்தில் மனம் ஈஸியாக ஒரு அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியும். சந்தியா காலம்னு சொல்கிறோம் நமக்கு. அப்படி இல்லை, அவரவருக்கு தகுந்தமான காலம். ஏன்னா தியானம் பண்ணும்போது காலையில் எல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். அது பரபரப்போடு என்ன பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. இது அவரவருக்கு உகந்த காலம். இன்னொன்று, பொதுவாக தியானம் பண்ணுறவங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். அந்த டைம் இது பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம மனசு அதுக்கு வெயிட் பண்ணும், ப்ரிப்பேர்டாக இருக்கும். இந்த டைமில் என்னைய மனது என்னை கூப்பிடுவா அப்படின்னு என்ன பண்ணோம், மைண்ட் வெயிட் பண்ணும். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணி பார்க்கும்போது தெரியும். யோகா கிளாஸ் ரெகுலராக போகிறவங்களுக்கு அந்த டைம் யோகா கிளாஸ் போயிடுவாங்க. நீங்கள் காலையில் தினம் இங்கே காலையில் வரும்போது என்னாகும், தினம் காலையில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்மளுடைய இந்த மசில் மெமரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தன்னை போல் அது கோஆப்ரேட் பண்ணும், பாடி கோஆப்ரேட் பண்ணும். அது மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணால் மைண்டு கோஆப்ரேட் பண்ண தொடங்கும். அது கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு. தேசம், காலம். அடுத்தது ஆசனம் பற்றி சொல்லியிருக்காரு. ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக, ஸ்திரமான ஆசனமாக இருக்கணும்னு பார்த்தோம். ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஊஞ்சல் உட்காந்து தியானம் பண்ணுறதுலாம் தியானம் பண்ண முடியாது. ஸ்திரமாக இருக்கும். அது மேலே உயரமாக இருக்கக்கூடாது, கீழமாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ரொம்ப பள்ளமாக காட்டில் தியானம் பண்ணுறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மேலே ஒரு பாறையில் உட்காந்து கீழே உருண்டு விழுந்துடக்கூடாது. அப்படி கீழே உட்காந்து வேறு ஏதாவது தொந்தரவு வந்துடக்கூடாது. அதனால சொல்லப்பட்டு நம்ம வீட்டில் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது அது நல்லது நமக்கு. ஏன்னா மைண்டு ஈஸியாக நமக்கு அதுக்குள்ளே போகும். சைலாஜின குஷோதரம், ஒரு சாஃப்டான ஒரு இதை போத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, தத்திர ஏகாகிரம் மனக்கிருத்வா யதச்சித்தேந்திரிய கிரியக உபவிஷ்யாசனை யுஞ்சியாத் யோகம் ஆத்ம விஷுத்தையே. மனதை என்ன பண்ணணும், ஒருமுகப்படுத்துன்னு சொல்கிறார். வெளி விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வராமல் மனக்கட்டுப்பாடு சொல்லப்பட்டது. அடுத்து சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரக சம்பிரேக்ஷிய நாசிகாகிரம்சம் திசஸ்டான் அனவலோக்கையன். உன்னுடைய தலை, கழுத்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது. உடம்பு, தலை, கழுத்து எல்லாம் என்ன பண்ணும், குனிஞ்சிட்டு இப்படி தொய்வலாக உட்காராமல் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும். அதுக்காக வெறப்பாக இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும், நேராகவும் இருக்கணும். கொஞ்சம் ஒரு 15 நிமிஷமாவது நமக்கு அசையாமல் உட்கார்ற மாதிரி ஒரு பொசிஷன். இப்போ வயசாகிடுச்சி அப்படின்னா சேரில் உட்காந்துக்கலாம். இப்போ நமக்கு அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு
தியானம்ங்கிறது மனோ வியாபாரம். இங்கே மைண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் பத்மாசனத்தில் அந்த மாதிரிலாம் ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்மளால் முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆசனம், ரொம்ப நேரம் ஆடிட்டே இருக்காமல் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை, அவரவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தில் கழுத்து உடம்பு எல்லாம் நேர, தலை 3 நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தாரயன் அச்சலம் ஸ்திரக சம்பிரேக்ஷிய நாசிகாகிரம்சம் திசச்சான் அவலோக்கையன், மூக்கு நுனியை பார்க்கறது மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளியெடுத்த பார்க்காம மிருதுவாக கண்களை மூடி, இறுக்கமாக கண்ணை மூடிக்கக்கூடாது. அதனால்தான் கண்ணை திறந்திருந்தா என்னாகும், வேடிக்கை பார்ப்போம். கண்ணை மூடினா தூக்கம் வந்துடும். அதனால்தான் அந்த மூக்கு நுனியை பார்க்கறது மாதிரி மிருதுவாக மூடுவது. இதெல்லாம் நமக்கு அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம் தியானம் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கணும், என்னென்னலாம் நியமங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 11, 12, 13 மூணுமே தியான சமயத்தில் எப்படி இருக்கணும். இப்போ 14, 15லையும் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறாரு, நம்ம பார்ப்போம். 14 பிரசாந்தாத்மா விகத பீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ मनसंयम्य मच्चित्तः युक्त आसीत मत्परः प्रशान्तात्मा विगतभिः ब्रह्मचारी व्रते स्थितः मनसंयम्य मच्चित्तः युक्त आसीत मत्परः. இதில் ரொம்ப முக்கியமானது சொல்கிறாரு, மைண்டு. ஏன்னா தியானம் எங்கே நடக்குது, மனசில் தான். நம்ம மனதனுடைய கண்டிஷன். மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரசாந்த ஆத்மா, மனம் அமைதியுடையதாக இருக்கணும். நமக்கு உட்கார்ந்த உடனே என்ன ஆகும்னா, நமக்கு ஒன்று பழசை பற்றி நினைப்போம், இல்லாட்டி என்னாகும் ஃப்யூச்சரை பற்றி நினைப்போம். மனசு இதனுடைய சுபாவம், இங்கிட்ட அவங்ககிட்ட என்ன பண்ணும், இழுத்துட்டு வரும். மனசில் உட்கார்ந்த உடனே என்னாகும்னா, நம்மளுடைய மனதில் இருக்கிற அந்த பதிவுகள் எல்லாம் வெளியே வர தொடங்கும். நமக்கு என்னென்னலாம் பொதுவாகவே சந்தோஷத்தில் ரொம்ப நினைக்க மாட்டோம். நமக்கு மைண்ட் என்ன டவுன்வர்ட் புல். நமக்கு என்னெல்லாம் நம்ம மனசில் இருக்கிற வேதனைகள், காயங்கள், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், நம்மளுடைய இயலாமை, இந்த எண்ணங்கள் தான் என்னாகும், உட்கார்ந்த உடனே மேலே எந்திரிச்சு வர தொடங்கும். அப்படியே முட்டை முட்டையாக அந்த இதுக்கு விடுற மாதிரி என்னாகும், மனசுலேருந்து பபுள் பபுளாக உள்ளேருந்து என்ன பண்ணோம், வெளியே வரும். இப்போ என்ன பண்ணணும் நம்ம, அதுதான் நம்ம காம் டவுன் பண்ணி ஆகும். ஏன்னா இதுதான் நமக்கு என்ன, இப்போ லட்சியம் என்ன, நமக்கு மோட்சம். இப்போ மனசில் என்ன பண்ணோம், உள்ள ஆழமான நம்ம மனசில் இருக்கிற ஏமாற்றங்கள், துயரங்கள், இதை தான் என்னாகும் முதல்ல நமக்கு வெளியே வர தொடங்கும். ஓகே, அதனால தான் நம்ம தியானம் ஏன் பண்ண மாட்டேங்கிறோன்னா, நமக்கு உள்ளே போனோடனே நம்ம மனசே நமக்கு நம்ம மனசு கூட நம்மளால் இருக்க முடியல. அதனால தான் என்ன பண்ண மாட்டோம், தியானம் பண்ண மாட்டோம். ஏன்னா உள்ளே போனால் நம்மளால் எப்படி ஒரு பாலடைஞ்ச ரூமுக்குள்ளே உள்ளே போனால் எப்படி இருக்கும், நம்ம தூசி கேட்காது, என்னாகும் நமக்கு, அதனால் உள்ளே போக மாட்டோம். அது மாதிரி இப்போ இது என்ன கொடுத்து, பிரசாந்த ஆத்மா, மனம் என்னவாக இருக்கணுமா, மிகவும் அமைதியான மனம் உடையவனாக இருக்க வேண்டும். இப்போ அதனால தான் நம்ம பார்க்குறோம், முதல்ல தியானத்தில் உட்காந்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, தாட்ஸ் எல்லாம் நிறையா வரும். என்ன தாட் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுங்க, கவனிங்கன்னு சொல்லுவாங்க. வர்ற தாட் எல்லாம் வரட்டும், அந்த எண்ணங்களை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கம்மா, அந்த எண்ணத்தோடு சேர்ந்துக்கிடாமல் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. இன்னொன்று, நம்ம தியானம்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, கண்டிப்பாக யூ ஃபர்கிவ் ஆல், எல்லாரையும் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக மன்னித்தே ஆக வேண்டும். ஏன்னா நமக்கு யார் மேலெல்லாம் கோவமோ அவங்க எல்லாம் தான் வெளியே வருவாங்க. ஆனால் நமக்கு இப்போ தியானத்தில் ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான்னு படிச்சுருக்கோம். வெளி விஷயங்களெல்லாம் வெளியவே விட்டுரு. தியானம் பண்ணும்போது நம்ம தனியாக தான் உட்கார்ந்துருப்போம், ஆனால் எல்லா மனிதர்களும் நம்முடைய எண்ண ரூபமாக நம்ம கூட இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வேறு வழியே கிடையாது. யூ ஹாவ் டு ஃபர்கிவ். இவர் சின்மயானந்த சுவாமி சொல்லுவாங்க, உனக்கு மன்னிக்க தெரியலன்னா ஆன்மீகத்துக்கு உள்ளே வராத, வாசலில் எடுத்துகிட்டு போயிரு அப்படிம்பார். ஏன்னா வேறு என்ன கிடையாது, யூ ஹாவ் டு ஃபர்கிவ் ஆல். ஏன்னா இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணுறோங்கிற நம்ம என்ன ஆத்ம தியானம் பண்ண போகிறோம் நம்ம.
அப்போ நமக்கு அந்த இடத்துல நம்மளுடைய மனதோடைய கோஆப்ரேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மனசை நம்மளே சமாதானப்படுத்தணும். என்னெல்லாம் தோல்வி இருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இறைவனுடைய பிரசாதம் அப்படின்னு என்ன பண்ணுறோம். அதுக்காகத்தான் நம்ம கர்மயோகம் பண்ணாமல் அந்த தியானத்துக்குள்ளே வராதுன்னு சொல்லியிருக்கார். அப்போ பிரசாந்த ஆத்மா, ஏன்னா வேறு வழி கிடையாது. உனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா இந்த எண்ணங்கள் உன்னை துன்புறுத்த தொடங்கும். இப்போ உன்னுடைய மனம் அமைதிப்படணும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்றோம். என்னெல்லாம் நமக்கு கஷ்டம் வந்திருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், அவை எல்லாம் என்னை செதுக்கி இருக்கின்றன அப்படின்னு என்ன பண்ணுறோம், அது எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறோம். என்னெல்லாம் கஷ்டம் நமக்கு கிடச்சிருக்கோ அந்த கஷ்டமெல்லாம் வரலைன்னா இன்றைக்கி நம்ம கீதா கிளாஸில் வந்து உட்காந்துருப்போமா, வந்திருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணியிருக்கு, அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம், எல்லாம் யாரெல்லாம் நம்ம கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தேங்க்யூ, என்னை கஷ்டப்படுத்தினதுக்கு தேங்க்யூ, எனக்கு பக்குவம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ, இல்லாட்டி நான் இந்த ஞான யோகத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம். அந்த மனசில் இருக்க நம்ம அந்த பாவனை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், அந்த கோவத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக, சாதாரண விஷயம் கிடையாது, சும்மா சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு வார்த்தை சொன்னது இன்றைக்கி நினச்சாலும் குபு குபு குபுன்னு என்ன பண்ணுது, கண்ணீர் நமக்கு வருது. அன்றைக்கி அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் அன்றைக்கெலாம் அடி வாங்கினதுனால தான் இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியுது, எல்லா கஷ்டங்களும் நம்ம செதுக்கி இருக்கின்றன அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த பாவனையை மாற்றுறோம். இப்போ பிரசாந்த ஆத்மா அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், தியானத்தில் அமைதிப்படும். இப்போ எனக்கு இனிமேல் லட்சியம் மோட்சம் தான், யாரோ எப்படியோ சொல்லிட்டு போகட்டும், அவரவருடைய கர்மா என்னுடைய கர்மா, நான் யாரையும் தண்டிப்பதற்கு நான் யாரும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், என்னுடைய லட்சியம் மோட்சம் தான், நான் இந்த ஆத்ம தியானத்தில் ஈடுபட வேண்டும். ஆனால் விஷயம் புரிஞ்சாலும் எனக்கு இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அதை மறக்கக்கூடாது. காலன் வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, கடைவாயில் பால் படும் முன்னே ஏன்னா இந்த தியானத்தை பண்ணி ஆகணும். ஏன்னா இதுதான் நம்ம சிஷ்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடு அருளி செய்வார். என்ன சொல்கிறாரு, துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாயாகில் இதுவே நீ செய்யும். நீ கொடுக்குற என்னது, வேறு எந்த தட்சணையும் நீ குருவுக்கு கொடுக்க முடியாது. இந்த நிஷ்டையில் இருக்கிறது தான் நீ குருவுக்கு கொடுக்கக்கூடிய தட்சணை. வேறு எதுவுமே. சின்மயானந்த சாமிஜிட்ட யாரோ கேட்டாங்களா, எங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தட்சிணை கொடுக்கணும்னு. அப்போ அவர் சொன்னார், யூ காண்ட் அஃபோர்ட் அப்படின்னாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண முடியாது, இந்த வித்தைக்கு நீ பணம் கொடுக்கவே முடியாது. எந்த பணம் உலகத்தையே கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு நிகராக. அப்போ அந்த ஒரு நிச்சயம் வேணும் நமக்கு. இப்போ அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வர எப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கணும், யாரை நம்ம மன்னிக்கிறோமோ மன்னிப்பவன் தான் இதில் பலன் அடைகின்றான். நமக்கு மனசாந்தி நமக்கு கிடைச்சிருது, உடனே என்ன ஆயிடுது நமக்கு. ஆனால் கஷ்டம் ஈஸி கிடையாது நமக்கு. ஆனால் நமக்கு இந்த ஆர்வம் நமக்கு வேணும், போயிட்டு போதும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள ஒரு குழந்தையாக நினச்சி விட்டுறலாம், மன முதிர்ச்சி இல்லாதவங்களா நினச்சி விட்டுறலாம், மன நோயாளியாக நினச்சி எப்படியோ நீ மன்னிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ பிரசாந்த் ஆத்மா ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது இருந்தால் தான் உனக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கும், தியானத்தில் உட்கார முடியும். பிரசாந்த் ஆத்மா விகத பீஹி, ரெண்டாவது பயமற்றவனாக இருக்கணுங்கிறார். தியானம் பண்ண போகிறவன் இப்போ இது காட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறத சொல்லியிருக்கு. இப்போ காட்டில் போய் தியானம் பண்ணும்போது கண்ணை மூடினோடனே பாம்பு வந்துருமோ தேள் வந்துருமோ அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா என்னாகும், அந்த பயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அச்சமற்றவனாக இருக்க வேண்டும். பிரம்மச்சாரி விரதே ஸ்திதக, பிரம்மச்சரிய விரதத்தில் உறுதியானவனாக. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக சொல்கிறோம். பிரம்மச்சரிய வாழ்க்கை முறைன்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய பிரம்மச்சாரி மாணவ பருவத்தையும் நம்ம பிரம்மச்சரியம்னு சொல்கிறோம். இன்னொன்று புலநடக்கத்தையும் நம்ம பிரம்மச்சரியம்னு சொல்கிறோம். மாணவ பருவத்தில் மாணவனுக்கு 3 தான் துணை. அவனுக்கு குரு, ஈஸ்வரன், சாஸ்திரம், 3 பேர் தான் உறவினர்கள். இப்போ
இப்போ நம்மளே படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, படிப்பில் மட்டுமே அக்கறைப்படுத்தியிருக்காங்க. அதுபோல் இப்போ இவனுக்கு இந்த தியானம் பண்ணுறவனுக்கு இந்த தியானத்தில் மட்டுமே அவனுடைய மனம் இருக்க வேண்டும். மற்ற புலன் விஷயங்கள் எல்லாம் என்னக்கூடாது, அலையக்கூடாது. பிரம்மச்சாரி விரதே ஸ்திரமாக மனதளவில் எல்லா உறவுகள்லையும் அவன் சந்நியாசம் பண்ணிட்டு தான் தியானம் பண்ணவும். தியானம் பண்ண உட்காரும்போது நான் அம்மாவாவோ மகளாவோ தியானம் பண்ணால் அந்த உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகளை தான் தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், எல்லா பொறுப்புகளையும் பகவான்கிட்ட கொடுத்துறோம். கொஞ்சம் நேரத்துக்கு நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும், என்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு என்னுடைய எந்த பொறுப்புகளையும் நான் யோசிக்க மாட்டேன். நான் இப்போ ஆத்ம தியானம் பண்ண போகிறேன். இப்போ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதக மன சம்யம்ய மச்சித்தக, மனதை நன்றாக கட்டுப்படுத்தி, மச்சித்தகனா இறைவனையே நினைத்து, ஆத்மாவையே நினைத்து, சகுண பிரம்மமாகவும் எடுத்துக்கலாம், நிர்குண பரமாகவும் எடுத்துக்கலாம். நம்ம இறைவனையே நினைத்து, யுக்தக ஆசீத மத்பரக, ஆசீத்தன அமர்ந்திருக்க வேண்டும். யார் யுக்தக, இந்த தியானம் பண்ணுபவன், நன்றாக மனக்கட்டுப்பாடு உடையவன் எப்படி அமர்ந்திருக்கணுமானா மத்பரக, இறைவனையே லட்சியமாக கொண்டு தியானம் பண்ண வேண்டும். இப்போ முதல்ல எப்படி இருப்போம்னா, இறைவனை முதல்ல நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு காட் டிபெண்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். இறைவனை சார்ந்து இருப்போம். நம்மளுடைய தேவைகளுக்கெல்லாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு என்ன பண்ணுறோம், முதல்ல அப்படி தான் நம்ம தொடங்குறோம். இப்போ இறைவன் நமக்கு ஒரு மீன்ஸ், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பவராக இருக்கின்றார். இப்போ நம்ம பண்ண போகிற தியானம் என்னென்னா, இறைவனே நம்முடைய லட்சியம், இறைவன்கிட்ட வேறு எதுவும் கேட்க போகிறது கிடையாது. நீயே எனக்கு லட்சியம், மத் பரக, எனக்கு மோட்சந்தான் வேண்டும் அப்படிங்கிற அந்த உறுதியோட இந்த தியானம் பண்ணணும். சில முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்காரு. பிரசாந்த் ஆத்மா, மனதை அமைதிப்படுத்தியவனாக, பயமற்றவனாக, பிரம்மச்சரிய விரதத்தில் உறுதியானவனாக. நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, நம்ம அதிகமாக சுகத்தை தேடாமல், வெளி சுகத்தை தேடாமல், எளிமையான வாழ்க்கையோடு, மன சம்யம, மனதை நன்றாக கட்டுப்படுத்தி, மச்சித்தக, இறைவனையே நினைத்து. என்ன பண்ணக்கூடாது, வந்த வேலையை மறக்கக்கூடாது. நம்ம என்ன பார்ப்போம், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 ஆயுதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த பிறவி நமக்கு அற்புதமான பிறவி கிடைச்சிருக்கு. அப்போ இதை என்ன பண்ணக்கூடாது, இதை மறந்துடக்கூடாது, நம்ம லட்சியம் மறக்கவே கூடாது. அதனால தான் மச்சித்தக யுக்த ஆசீத மத்பரக. இப்போ இந்த மாதிரியாக நம்ம இதுக்கு பேர் அந்தரங்க சாதனம். நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்மளுடைய மனசில் இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன். இப்போ இன்னும் அடுத்ததில் சொல்கிறார், நமக்கு இந்த தியானம் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும். 15 யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசஹ சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசஹ சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. இதில் இந்த தியானத்தினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற திரும்ப சொல்கிறார். இன்னும் ஒரு தியான விஷயத்தை சொல்கிறாரு. எப்படிலாம் தியானம் பண்ணணும்னு சொல்கிறாரு. எதை தியானம் பண்ணணுங்கிறது இன்னும் பகவான் சொல்ல தொடங்கலை. உடம்பு எப்படி இருக்கணும், உன்னுடைய இடம் எப்படி இருக்கணும், உன்னுடைய ஆசனம் எப்படி இருக்கணும், மனசு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ இந்த தியானத்தை பண்ணும்போது என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. யுஞ்சன்ன ஏவம் சதாத்மானம் யோகி நியதமானசக. யோகினா தியானம் பண்ணுபவன், நியதமானசக மனதை நன்றாக வசப்படுத்தி, மனசு தம்போக்கில் ஓடும். அதை என்ன பண்ணுறோம், சொல்லி சொல்லி எப்படி ஒரு சின்ன பிள்ளையை நம்ம அந்த காலம் பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது என்ன பண்ணுறோம், அது ஓடிட்டு தான் இருக்கும். பிள்ளைங்களை ஈஸியாக ஹோம்ஒர்க் எழுத வைக்க முடியாது. என்ன பண்ணுறோம், அதை உட்கார வச்சு ஏமாத்துறோம், கொஞ்சிறோம், திட்டுறோம், அடிக்கிறோம், எப்படியோ பண்ணி என்ன பண்ணுறோம், அதை வேலை வாங்குகிறோம்.
அந்த குழந்தைய நம்ம நினச்சதை என்ன பண்ணுறோம், செய்ய வைக்கிறோம். அதுபோல் என்ன பண்ணணும், மனசுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும், சில நேரம் அதுக்கு ஆசை காட்டணும், கோவப்படணும், சில இதை கொடுக்கக்கூடாது. சாமதானம் வேத தண்டம்ங்கிறது மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு இந்த மோட்சத்தில் ஆசை வரணும். போதும் இந்த பிறவி, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, மீண்டும் பிறவி வேண்டாம், இந்த பிறவியில் எனக்கு இந்த லட்சியம் எனக்கு அடைந்தே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நியத்த மானசக மனதை நன்றாக வசப்படுத்தி சதாத்மானம், சதாத்மானம்னா விடாமல் எப்பொழுதும், எப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதோ என்ன பண்ணுறோம், ஃபோன் எடுத்து உட்காந்துடுறோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறோம், எல்லாரும் யூனிவர்சல், இது எல்லாருக்குமே அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி என்ன பண்ணுறோம், விடாமன்னா இடையில 2 நாள் பண்ணோம், 4 நாள் விட்டுட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் லைஃப்பில் ஆசையோடு. யுஞ்சன் ஏவம், யுஞ்சன்னா ஈடுபடுத்து, உன்னுடைய மனதை இடைவிடாமல் உன்னுடைய மனதை இதிலேயே என்ன பண்ணு, ஈடுபடுத்துவாயாக. அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா சாந்திம், சாந்திம்னா உன்னுடைய மனம் அமைதியாக இருக்கும். எந்த சூழ்நிலைகளுக்கும் இந்த தியானம் நீ நல்லா பண்ணி, நீ ஆத்மாங்கிறது உன்னுடைய ஆழ் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், மாறாத அமைதி கிடைக்கும். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படாத மனநிலை கிடைக்கும். ஏன்னா பிராரப்தத்தை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே பார்த்துட்டோம், பிராரப்தத்தை அனுபவிக்கிறது எப்படின்னு தான் தராதேவி முதல்ல கேட்டான்னு பார்த்தோம். கீதா மகாத்மியத்தில் படிக்கும்போதே இந்த கொடுமையான பிராரப்தத்தை நான் எப்படி துக்கம் இல்லாமல் அனுபவிக்கிறதுன்னு கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்கிறாரு, கீதையை நீ வாழ்க்கை முறை ஆக்கிட்டினா துக்கத்தினால் நீ துன்பப்பட மாட்டாய், துக்கம் உன்னை ஸ்பர்ஷிக்காது அப்படின்னு பார்த்தோம். தாமரை இலை தண்ணியில் எப்படி தாமரை இலையில் தண்ணி ஒட்டாதோ அதுபோல் துக்கம் உன்னை பாதிக்காதுன்னு சொன்னார். இப்போ அதே தான் சொல்கிறாரு சாந்திம். சாந்திம்னா இங்கே மன அமைதி, இந்த இடத்துல நம்ம ஜீவன் முக்தின்னு போட்டோம். வாழும்போதே எதனாலும் பாதிக்கப்படாத மனநிலை. அடுத்தது நிர்வாண பரமாம். நிர்வாணம்னா இங்கே விதேகமும், மீண்டும் பிறப்பற்ற தன்மை. மத் சம்ஸ்தா அதிகச்சதி, என் ஸ்வரூபமாக என்னையே சார்ந்திருந்து அப்படின்னு பகவான் சொல்கிறார். இதை நம்ம சகுணமாகவும் எடுத்துக்கலாம், நிர்குணமாகவும் எடுத்துக்கலாம். இறைவனை ரூபமாக தியானம் பண்ணினாலும் சரி, அரூபமாக தியானம் பண்ணியா உன்னால் என்ன பண்ண முடியும், உனக்கு வாழும்போது அமைதியாக இருக்க முடியும், பூர்ண நிம்மதியோடு வாழ முடியும். இறந்ததற்கு பின்பு பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து என்ன பண்ண முடியும், நீ முழுமையாக விடுபட முடியும். ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, ஒரு அபியாசத்தை சொல்கிறாரு. சொன்னோன்னே ஐயோ என்னால் முடியுமா அப்படின்னு அவன் நினைக்கிறோம். பிரசாந்த் ஆத்மா கேட்டோன்னே பயமாக இருக்குது, எல்லாரையும் மன்னிச்சிரு அப்படின்னா என்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறோம். கேட்டோன்னே அடுத்து சொல்கிறாரு, நீ பண்ணினா உனக்கு இது கிடைக்கும். உனக்கு என்ன கிடைக்கும், பிள்ளைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆமாம், ஏமாத்துற மாதிரி. பாரு உனக்கு இது கிடைக்கும். சாந்தியும் நிர்வாண பரமாம். வாழும்போது உனக்கு மோட்சம் கிடைக்கும், வாழும்போது உனக்கு அமைதி கிடைக்கும், வாழ்ந்த பிறகு உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் இன்னொருக்கு திரும்ப பகிரங்க சாதனம். லைஃப் ஸ்டைல் உனக்கு எப்படி இருக்கணும், 2 தான் மாறி மாறி சொல்லக்கூடாது. லைஃப் ஸ்டைல், உன்னுடைய மைண்டு, 2ஐயும் 24 மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், தியான சமயத்தில் உன்னுடைய மனசு எப்படி இருக்கணும், 2ஐயும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போ இதில் உன்னுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிறாரு. 16, 17 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும். நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி न चैकान्तमनश्नतः न चादि स्वप्नशीलस्य जाग्रतो नैव चार्जुन नात्यश्नतस्तु योगोऽस्ति न चैकान्तमनश्नतः न चादि स्वप्नशीलस्य जाग्रतो नैव चार्जुन. யாரெல்லாம் தியானம் செய்ய முடியாது அப்படிங்கிறார், யாருக்கெல்லாம் தியானம் கஷ்டம் அப்படின்னா, நாத்தி அஷ்ணதஸ்து யோக அஸ்தி, யார் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களால தியானம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா நம்ம உடம்பும் மனசும் ரொம்ப லிங்க்டு. உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும், மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும்.
இப்போ உன்னோடக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கொள்பவனால் என்ன பண்ண முடியாது? தியானம் பண்ண முடியாது. இதில் ஒரு சம புத்தியை கொண்டு வர, ஒரு மாட்ரேஷன் இன் லைஃப், ஒரு மிதமான வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப அவசியம். நிறையா சாப்பிட்டா என்ன வரும்? தூக்கம் வரும். சாப்பிட்டா என்ன பண்ணும்? தூக்கம் வரும். அதுக்காக சாப்பிடாம இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது. அதான் சொல்கிறார், நச்சைகாந்தம் அனஷ்னதக. சாப்பிடவே இல்லை அப்படின்னா அவனால் என்ன பண்ண முடியாது? தியானம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும்? அளவாக சாப்பிடும். புத்தர் கதையில் பார்ப்போம், அவர் இதை விட்டுட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? கொஞ்ச நாள் சாப்பிடாமல் இருக்கார். சாப்பிடாமல் இருந்து மயங்கி விழுந்துடுறார். நேரம் ஒருத்தன் வீணை வச்சுட்டு பாடிட்டு இருக்கிறத கேட்குறாரு. உன்னை என்னது ஒருத்தன் பாடிக்கிட்டே போகிறான், உன்னை அதிகமாக முறுக்கினாலும் என்ன பண்ண முடியாது, நீ அருந்து போகிற, குறைவாக முறுக்கினா அதில் சத்தமே வரமாட்டேங்குதுன்னு ஒருத்தன் பாடிட்டு போகிறத கேட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புரியுது. அதுக்கப்புறம் தான் பிக்ஷை பாத்திரம் எடுத்துகிட்டு அவர் பிக்ஷை எடுத்துகிட்டு போகிறார். அதுபோல் நம்ம மைண்ட் என்ன, அது நமக்கு மைண்டோட கோஆப்ரேஷன் வேணும். இப்போ பாடி ஃபிட்டாக இருக்கணும். இப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம இருக்காங்க. அப்போது ஒரு நேரம் சாப்பிட்றவன் யோகி, 2 நேரம் சாப்பிட்றவன் போகி. கரெக்டாக? 3 நேரம் ரோகி. 3 தடவை சாப்பிட்றவன் ரோகி, 4 தடவை சாப்பிட்றவன் துரோகி. அப்போ யோகி ஒரு தடவை தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா நம்ம ஆகாரம்தான் நமக்கு சக்தி கொடுக்குதுன்னு நினைக்கிறோம். உண்மையிலே யோகிகள் தெரியும், காற்றை குடிச்சே வாழ்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு பிராணசக்தி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே சொல்கிறது நமக்கு அரை வயிறுக்கு சாப்பிடணும், 1/4 வயிறுக்கு தண்ணி குடிக்கணும், இன்னொரு 1/4 வயிறுக்கு எம்டியாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு பொதுவாக இப்போ நிறைய ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு சாப்பிடாமல் இருந்து வியாதி வர்றது, சாப்பிட்டு தான் வியாதி ரொம்ப வருது. நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிப்போச்சு. அந்த காலம் ஒரு தோசை சாப்பிடணும், இட்லி சாப்பிட்ணுன்னா கஷ்டப்பட்டு மாவு அரைச்சி என்ன பண்ணணும், சாப்பிடணும். இப்போ நம்ம கிரைண்டரே வாரத்துக்கு 1 நாள் தான் போடுறோம், அதை கூட தினம் கூட ஆட்டுறதுலாம் கிடையாது. என்ன பண்ணுறோம்? லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. அப்புறம் இன்னொன்று, அந்த காலம் இந்த மாதிரி லைட்டெல்லாம் கிடையாது. வாழ்க்கையே 6லேருந்து 6க்குள்ளே தான் வாழ்க்கை இருந்துச்சு. 6 மணி ஆயிடுச்சுன்னா எப்படி கோழியெல்லாம் போய் தூங்க போயிடுதோ அது மாதிரி என்ன பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் 12 hours உடம்புக்கு ரெஸ்ட், பாடிக்கு ரெஸ்ட். இப்போ நமக்கு அதனாலே வியாதி ரொம்ப வர்றதுக்கு காரணம் என்ன? நமக்கு உள்ள டைஜஷன் ஒழுங்காக நடக்கிறது. இப்போ நமக்கு இந்த உணவு ரொம்பவும் அவசியமாக இருக்குது. தியானம் பண்ணுறோமோ பண்ணலையோ நமக்கு உடம்பு வாழ்க்கை முறைக்கே தினம் வேண்டியது இருக்கு இல்லையா, நம்மளுடைய தினப்படி வாழ்க்கைக்கே. இப்போ நம்ம உணவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். யுக்த ஆகார விகாரஸ்ய நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்தம் அனஷ்ணதக. சாப்பிடாம உட்காந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? நமக்கு சாப்பிடாம பசியோட தியானம் பண்ணோன்னா கரெக்ட் இட்லி தோசை தான் என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். இப்போ அதனால் என்ன பண்ணுறோம், உன் உடம்புக்கு தேவையான அளவு கூடிராமையும் குறைஞ்சிராமையும் மிதமான ஆகாரத்தை நீ எடுத்துக்கோ. அது மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாரு, நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவ சார்ஜுன. அதிஸ்வப்னசீலக, அதிகமாக தூங்குபவனுக்கும், ஜாகிரதக நைவச்ச அர்ஜுன, முழிச்சே இருப்பவனுக்கும் விழித்து கொண்டே இருப்பவனுக்கும் தியானம் கைகூடாது. ரொம்ப தூங்கினாலும் உன்னால் என்ன பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. தூங்காமல் இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது. ஏன்னா தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும், தூங்காமல் இருந்து தியானம் பண்ணால் தியான சமயத்தில் நல்லா தூங்கும். அப்போ உன்னுடைய வாழ்க்கை முறை மிதமாக இருக்க வேண்டும். உன்னுடைய உணவு ஒழுங்காக இருக்கணும், உன்னுடைய உறக்கம் ஒழுங்காக இருக்கணும், உன்னுடைய விழிப்பும் ஒழுங்காக இருக்கணும். 3லையும் அளவாக உண்டு, அளவாக உறங்கி, அளவாக விழித்து இருக்க வேண்டும். இது 3 லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப்லேயே பொதுவாக இது இருக்கணும். என்ன நமக்கு உடம்பு வயிறு ஃபுல் ஸ்டமக், எம்டி ஸ்டமக், ஃபுல் ஸ்டமக்கில் என்ன பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. இப்போ பிராணன் நமக்கு ஒழுங்காக வரணும் அப்படின்னா ஏன்னா நமக்கு பிராணன் ஒழுங்காக இருந்தால் தான் மைண்டை, பிராணன் தான் மனசையும் உடம்பையும் லிங்க் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. இப்போ இந்த பிராணனுக்கும் பசி தூக்கத்துக்கும் ரொம்ப லிங்க் இருக்குது. நமக்கு பிராணனோட சக்தியை அளவுக்கு ஏற்றபடி தான் நம்மளுடைய என்ன இருக்கும்,
பசி இருக்கும், நம்மளுடைய தூக்கம் இருக்கும். இப்போ அளவாக அதிகம் இல்லாமல் அந்த டைமுக்கு சாப்பிட்றது. ஏன்னா இவர் கிருபானந்த வாரியார் எப்பயும் சொல்வாரா அரிசி கொதிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு 4 பேர் வர்றாங்க அப்படின்னு கூட கொஞ்சம் அரிசி அதில் போட்டோன்னா என்ன ஆகும், நமக்கு வேகாது. அது போல தான் நம்மளுடைய உடம்புங்கிறதும் ஒரு அக்னி பாத்திரம் மாதிரி, ஒரு உணவு பாத்திரம் எப்படி சமைக்கிறோமோ அது போல தான் நம்மளுடைய வயிற்றில் இருக்க அந்த உணவும் சமைக்கப்படுகின்றது. பச்சாமி அன்னம் சதுர்விதம் நம்ம படிக்கிறோம் கீதையிலே. அப்போ அதனுடைய டைஜஷனையும் அது ஒரு சமைக்கிறதுங்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சில நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க எனக்கையாவது கொறிச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பாத்திரம் மாதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாப்பிட்டு நம்ம இது பிரம்மார்ப்பணம் பண்ணி சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு தண்ணி இது பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அது பாத்திரத்தை மூடிட்டா, சாமி சொல்லியிருக்காங்க பாத்திரத்தை மூடிட்டா 4 மணி நேரம் திறக்கக்கூடாது அவன். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இப்போ என்ன பண்ணிடுவோம், இடையில இந்த ஸ்நாக்கு அந்த ஸ்நாக்குன்னு என்ன பண்ணுறோம், ரெடிமேட் ஸ்நாக்ஸ் நிறையா வச்சுருக்கோம். நம்ம அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம டைஜஷனை பாதிக்கும்னு சொல்கிறோம். டைஜஷனை மட்டும் கிடையாது, நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகும். அப்போ நம்மளுடைய உணவு, உறக்கம், விழிப்பு 3 என்னவாக இருக்கணும், மிதமாக இருக்கணும். அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறையோடும் இருக்கக்கூடாது. அது திரும்பவும் இன்னொருக்க வலியுறுத்தார். 17 யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கதா யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. யுக்த ஆகாரக, ஆகாரம் என்னவா இருக்கணும், மிதமாக இருக்கணும். அடுத்து விஹாரம்னா ஒரு ரிலாக்ஸேஷன். தியானமே பண்ணிகிட்டு இருக்க முடியுமா நம்மளால்? என்ன பண்ண, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. கிளாஸே கேட்டுகிட்டே இருக்கும். 1 மணி நேரம் கிளாஸ் கேட்டால் உடனே 2 மணி நேரம் யூடியூப் பார்த்துட்டு வந்துடும். நமக்கு என்ன பண்ணுறோம், ரிலாக்ஸேஷன். இன்னும் கிளாஸ் கேட்குறோமா, கிளாஸ் கேட்க முன்னாடி கிளாஸ் ஆமாம் போயிருக்கு. ஆமாம், ஃபோனை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கேட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 மணி நேரம் கிளாஸ் கேட்குறோம், 4 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறோம். அதை சொல்ல யுக்த விஹாரக, அளவாக ரெஸ்ட் எடுக்கணும். எப்படி சாதத்துக்காக ஊறுகாயா, ஊறுகாய்க்காக சாதமா? அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஊறுகாய் எவ்வளோ வச்சுருக்கணுமோ அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு அதில் ஒரு கண்ட்ரோல் வேணும். எல்லாவற்றிலையும் நமக்கு ஒரு கண்ட்ரோல். விஹாரம்னா ரிலாக்ஸேஷன்லேயும் நமக்கு என்ன இருக்கணும், ஒரு அளவு இருக்கணும். யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, கர்மம்னா செயல்கள்லேயும் என்ன வேணும், நமக்கு ஒரு மிதமான செயல். நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. நிறைய வேலை எடுத்தோம்னா தியானம் பண்ணும்போது தூக்கம் வரும். அப்போ என்ன பண்ணணும், விவகாரத்தை கண்டிப்பாக குறைச்சா. நமக்கு ப்ரையாரிட்டி என்ன, இந்த படித்த விஷயம் நமக்கு ஆழ் மனசுக்கு போகணும். இப்படி நிறைய வேலைகள் வச்சுட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம உட்கார்ந்தோடனே எதை தியானம் பண்ணுவோம், ஒன்று தூக்கம் வரும், இல்லாட்டி நம்ம வேலையைத்தான் தியானம் பண்ணுவோம். அந்த காலத்தில் சாமி சொல்லுவாங்க, ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாமிஜிக்கு கெட்டட வேலை நடந்துச்சான். அவர் சொல்லுவார், தியானத்தில் செங்கலாக வருது அப்படிம்பாரான். அது மாதிரி நமக்கு விவகாரம் ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் இவர் ரமணரோட இதில் நமக்கு உபதேச சாரத்தில் வரும், நமக்கு கிருதி மகோததௌ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதம். உன்னுடைய அளவுக்கு அதிகமாக நீ வேலை பண்ண, கிருதி மகோததௌ பதன காரணம், அளவுக்கு அதிகமாக நீ வேலை நீ எடுத்த அப்படின்னா அதுவே பதனம்னா கீழே விழுறது. உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் கீழே விழுறதுக்கு அதுவே உனக்கு காரணமாயிடும். பொறுப்புகளை நிறைய எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா பொறுப்பு நம்ம தலையில் உட்காந்துடும். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறது, கிருதி மகோததோ பதன காரணம். அதனால தான் சொல்கிறாரு யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய லட்சியத்தை மறந்துடக்கூடாது. விவகாரம் நம்மளை என்ன பண்ண இழுத்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா தியானம் பண்ணணும்னா நமக்கு இதெல்லாம் நமக்கு தேவை. நமக்கு உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். அப்போ மனசில் நமக்கு விவகாரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு பொறுப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் இந்த தியானம் பண்ண முடியாது.
யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. ஸ்வப்ன அவபோதக அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், மாட்ரேஷன் இன் ஸ்லீப், தூக்கத்துலேயும் மிதமான தூக்கம். அப்போ என்ன பண்ணிட்டோம், நமக்கு ஆகாரத்தில் மிதமாக இருக்கணும், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுல மிதமாக இருக்கணும், விவகாரங்களில் அளவாக வச்சுக்கிடணும், தூக்கத்தில் அளவு வேணும், விழிப்பில் அளவு வேணும். இப்போ எல்லாத்துலேயும் அலர்ட்டாக மனம் போன போக்கில் வாழ்க்கை இல்லாமல் எப்போவுமே நம்மளுக்கு அந்த லட்சியம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் நிஷ்டனாகில் இதுவே நீ செய் எனக்கு உதவியாமேன்னு என்ன பண்ணும், நமக்கு இந்த பிறவியில் எனக்கு இது கிடச்சிருக்கு, நான் என்னுடைய நிஷ்டை தான் என்னுடைய குருவுக்கு கொடுக்கின்ற தட்சிணைன்னு என்ன பண்ணும், அதை நமக்கு மறக்காமல் இந்த பிறவியிலேயே எனக்கு இந்த லட்சியத்தை நான் அடைய வேண்டும், எனக்கு இந்த ஜீவன் முக்தி வேண்டும் அப்படிங்கிறத மறக்காமல் என்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் அதோடு இணைச்சி பயணிக்கும் போது என்னாகின்றது, யோகோ பவதி துக்கஹா. அவன் என்ன பண்ணுறான், துக்கஹான்னா துக்கம் முழுமையாக அழிகின்றது, பந்தத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும். ஏன்னா அப்போ தான் இந்த தியானம் நன்றாக பலனை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்க தொடங்கும். யோகோ பவதி துக்கஹா. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. இப்போ நமக்கு ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கோம். நமக்கு வாழ்க்கை முறை கர்மயோகமாக இருக்கணும், லட்சியத்தை மறக்கவே கூடாது. இப்போ தியானம் பண்ணும்போது நமக்கு ரெகுலராக நமக்கு என்ன பண்ணணும், விடாமல் தியானம் பண்ணணும். அதில் ஒரு கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். 4 நாள் பண்ணோம் 4 நாள் பண்ணலைன்னு அது இருக்கக்கூடாது. இப்போ ஒரு இடம் நமக்கு தனியாக ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணிக்கிடுறோம். அப்புறம் எப்படி உட்காரணுங்கிறத சொல்லியிருக்காரு. தரையில் ஒரு ஆசனம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது. இன்னொன்று, ஒருத்தர் பயன்படுத்துகிற ஆசனத்தை இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நியமம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி அப்புறம் ஒரு ஆசனம்னா உட்கார்ற பலகைக்கு பேர் ஆசனம், நம்ம உட்கார்கின்ற பொசிஷனுக்கு பேரும் ஆசனம். யாரால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அந்த ஆசனத்தில் நம்ம உட்காந்துக்கலாம். உட்கார்ந்து என்ன பண்ணுறோம், நம்ம தலை கழுத்து உடம்பு 3ம் நேர்கோட்டில் இருக்கணும், கண்களை மிருதுவாக மூடி இருக்கணும், மனம் அமைதியாக இருக்கணும். மனக்கொதிப்போடு என்ன பண்ண முடியாது, நம்ம தியானம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், வெளி விஷயங்களை வெளியேவே விட்டு தியானம் பண்ணும்போது எனக்கு உறவு இறைவன் மட்டும்தான். உண்மையில் அதுதானே, நமக்கு இந்த ஜென்மாவில் தானே, இந்த உடம்புக்குத்தானே இந்த உறவு. கொஞ்ச நாள் இருக்க போகுது இந்த உடம்பு, அடுத்து எந்த உடம்புக்குள்ளே போகிறோன்னு தெரியாது. இந்த உடம்பினால் வந்த உறவு கொஞ்ச நாள் தான். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போவே எனக்கு உறவுகள் இறைவன் மட்டும்தான் அப்படின்னு இந்த தியான சமயத்தில் உறவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறோம். பொறுப்புகளெல்லாம் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறோம். இப்போ இந்த தியான காலத்தில் இந்த தியான விஷயத்தை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். என்ன தியானம் பண்ண போகிறோங்கிறது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக படித்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் நீங்கள் தியானம் பண்ணும்போது இதை கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். சும்மா படித்த மட்டும் இல்லாமல் தியான யோகம் வந்துருச்சு அப்படின்னாலே பொதுவாக சாமி தியான கிளாஸ் எடுக்க தொடங்கிடுவாங்க. கீதை எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். கேம்பெல்லாம் போடும்போது தியான யோகம் வந்துருச்சுன்னா தியான கிளாஸ் தொடங்கிடுவாங்க. அது மாதிரி நம்ம இப்போ படிச்சிருக்கோம், எப்படி தியானம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ தூக்கம் இருக்கும் அப்படிங்கிற. முதல்ல கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காரலைன்னா கூட ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், காலையில் ஒரு 5 நிமிஷம், மதியானம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி உட்காரலாம். இல்லாட்டி மைண்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ மைண்ட் எனக்கு காமாக இருக்குது, நம்ம பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது பார்ப்போம். இப்போ கொஞ்சம் படிக்க வைக்கலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், அது கோஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நைஸாக கூப்பிட்டு உட்கார வச்சு படிக்க வச்சு. அதுபோல் நம்ம மைண்டை என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணணும். அதில் ஆசை, அது கூட அந்த லட்சியத்தை மறக்கவே கூடாது. எனக்கு இது வேணும், இந்த பிறவியிலேயே எனக்கு இது வேண்டும், எனக்கு இது சித்திக்கணும், எனக்கு லட்சியத்தை நான் மறக்கக்கூடாது அப்படின்னு பிரயத்னா அண்ட் பிரார்த்தனா, இது ரெண்டையும் நம்ம விடாமல் பண்ணும்போது நமக்கு இந்த பிரயோஜனத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பிரசாந்தாத்மா விகதபீஹி ब्रह्मचारी व्रते स्थितः मनः संयम्य मच्चित्तः
युक्त आसीत मत्परः युञ्जन्नेवं सदात्मानं योगी नियतमानसः शान्तिं निर्वाणपरमां मत्संस्थामधिगच्छति नात्यश्नतस्तु योगोऽस्ति न चैकान्तमनश्नतः न चादिस्वप्नशीलस्य जाग्रतो नैव चार्जुन युक्ताहारविहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु।